அவர் சொல்றாரு, எந்த காதலி உங்களுக்கு மனைவி ஆயிட்டு வரும், உண்ட மனைவி எனக்கு காதலி ஆயிட்டு வராதுங்கிறப்பல. நீ தான் 20ஆம் நூற்றாண்டு ஆளாயிச்ச, இந்த தாலி அத்துட்டு என் காதலியை அனுப்புன்னு தாலி அத்துட்டு அனுப்ப முடியல. அங்க தாலி அத்துட்டு சேர்த்து வச்ச அதே எழுத்தானே இங்க தாலி அத்துட்டு அனுப்ப முடியல. என்ன சொல்றாரு, இதே இம்மண்ணின் கலாச்சாரம், இதே இம்மண்ணின் பண்பாடுன்ட்டு 2 படத்தையும் வெற்றி படமாக்கிய ஒரு எழுத்தாளன் இந்த தமிழ் திரையுலக ஒரே ஆளுதான். அவர் ஒருத்தலாலதான் அதை சாதிக்க முடியும், வேற எவராலையும் முடியாது. மேட்டுக்குடி அப்படின்னா இக்குப்படாது, தமிழையே தப்பா எழுதும். ஏன்னா அது கூட்டும் போது இந்த எழுத்து வரலைன்னா ஓடாதுன்னு நம்பும். இப்படி ஒரு கூட்டம், அது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப இது என்ன இப்படி ஒரு தலைப்பு வைக்கிறான்னு எடுத்தவனே தன் முதல் படத்திலேயே சுவர் இல்லாத சித்திரங்கள்னு எடுக்கிறவங்க. உங்க அக்கா இதயம் கொடுத்தா தான் வாத்தியார் குங்குமம் கொடுப்பாரான்னு சொல்லு அப்படின்னு ஒரு உரையாடல் இருக்கும். அதெல்லாம் ஒரு சாதாரண கலைஞன் அன்றைக்கு அந்த இதழ்களின் வாசகனா இருந்த ஒருத்தனால தவிர வேற எவனும் பதிவு பண்ண முடியாது. அதேற பூச்செடியில இருந்து பறிச்சாதான் வாடி போயிரும் இல்ல, பறிக்காம செடியில விட்டாலே வாடி போயிரும் அப்படின்னு ஒரு உரையாடல் இருக்கும். எப்ப பார்த்தது இன்னும் நினைவில் இருக்குன்னா எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய எழுத்தாளன்னு உங்களுக்கு புரியணும். இன்னைக்கு கவுண்டமணி என்ன வாங்குவார், விதவைக்கு இவன் மறுவாள் கொடுக்குறான், தாலியை அந்த கலட்டி பொருந்தா திருமணம் தாலியை கலட்டிட்டு அந்த பெண்ணோட பிடித்த மகனோட மணமகனோட பிடித்தவனோட வாழ்ந்து கொள் அப்படின்னு சொல்லி கணவனே தாலி எடுத்துட்டு அனுப்புறான். இப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, இதுதான் புதிய வார்ப்புகள் என்று 30-35 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி 2 படைப்பாளிகள் தமிழ் திரையுலகில் சாத்தியமே கிடையாது. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையுது. இதே எழுத்தாளர் அவரே நடிச்சா, அவரே திரைக்கதை வசனம் எழுதி எல்லாம் ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த 7 நாட்கள் இதுல தாலி எடுத்துட்டு பிடிச்சவனோட வாழலாம். இது ஒரு படம் வெற்றி. இந்த மேடைக்கு யார் வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, தமிழ் மொழியின் மீது அதீத காதலும், மொழியின் மீது அவ்வளவு பற்றும், மொழியின் மீது அழகான ஆளுமை கொண்டுள்ள அண்ணன் சீமான் அவர்களே ஒரு பெரிய கைத்தட்டலுடன் மேடை கிடைக்கிறோம். தமிழ் திரையுலகின் ஒரு மாபெரும் கலைஞனை போற்றி கொண்டிருக்கிற இந்த விழா நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். கலை இலக்கியத்தை போற்றாத எந்த சமூகமும் பெருமை அடையாது. இங்கே கலைக்கு மொழியது என்ற ஒரு சொல்லாடல் இருக்கிறது. மொழி இல்லாமல் கலை ஏது, கலை இலக்கியம் ஏது இல்லாமல் மொழிக்கு அழகேது என்பதுதான் சரியானது. அதிலே